ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக 2 நிமிஷத்தில் முட்டை சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வானல் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் மொறுமொறுன்னு அது வெங்காயம் வதங்குற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். 2 முட்டை உடச்சி நல்லா கலரிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணலாம். முதல்ல கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ ரைஸ் போட்டு கலக்க போகிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதும் சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இது நீங்கள் போடும்பொழுது உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து நமக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது எல்லா மசாலாவோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக குக் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா இப்போது குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் தேவையான அளவு ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை சாதத்துக்கு நீங்கள் தனியாக சைட் டிஷ்னு எதுவும் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது செய்கிறதுக்கு நீங்கள் ஒயிட் ரைஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளவே இதை நீங்கள் செஞ்சிடலாம். ஸோ இதுக்கு நான் வந்து டொமேட்டோ கெச்சப் வச்சு தான் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.